Hi, hello traders. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா Tradingview tutorial. அந்த Tradingview tutorial ஓட அந்த பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்ட் 1 அப்படின்ற நம்ம ஆல்ரெடி சேனல்ல போட்டுருக்கோம். அந்த பார்ட் 1 பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்க. அப்பதான் அதோட கண்டினியூட்டி உங்களுக்கும் புரியும். என்ன சொல்ல வரன்றதும் உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நம்ம இந்த Tradingviewல பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா Tradingviewல எக்கச்சக்க டூல்ஸ் இருக்குங்க. சைடுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனா அந்த எல்லா டூல்ஸுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம வந்து ஒரு சில டூல்ஸை மட்டும் தான் கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய அந்த டூல்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க டூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? நம்ம வந்து ஒரு நீட்டாக ஒரு சார்ட் ஒன்று எடுத்துப்போம். DXY வந்து எடுத்துக்கலாம். DXY எதுவும் நான் வந்து ட்ரா பண்ணலை, எதுவும் அனலைஸ் பண்ணி வைக்கல. ஸ்க்ரீன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இதில் ஒரு 4 டூல்ஸ் இருக்குது. இதில் வந்து இத்தனை டூல்ஸ் இருக்குது, என்னவே முடியல, அவ்வளோ டூல்ஸ் இருக்குது. அப்படி கீழே வந்தீங்கன்னா இன்னும் நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. முன்னாடி சொன்னமே நம்ம வந்து எல்லா டூல்ஸுமே வந்து பார்க்க போகிறது கிடையாது. அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே பயங்கரமாக குழம்பிடும். பிகினர்லாம் இருந்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம். அதனால் நான் வந்து இம்பார்ட்டண்டான டூல்ஸ் அதை மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த டூலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நல்லா தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். எப்பயும் சொல்கிறத போல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒன்றும் என்டர்டைன்மெண்ட் வீடியோ கிடையாது. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டாட்டு, ஹேரோ, இரேஸ், அப்புறம் கிராஸ்ன்ட்டு நிறையா இருக்குது. இதில் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் தான். இந்த கிராஸ் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாச்சும் இது வந்து டிஃபால்ட்டாகவே வந்து நீங்கள் Tradingview ஓப்பன் பண்ணாலே இந்த டூலில் தான் இருக்கும். நமக்கு எப்படி அந்த மவுஸோட ஏரோ எப்படியோ அதே மாதிரி இந்த Tradingviewல இந்த ஒரு கிராஸ் அதோடைய ஒரு டூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டூலாகவே இருக்குது. அடுத்து அந்த கிராஸ் டூலுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல்ஸ்லாம் இருக்குது. ரொம்பவே இம்பார்ட்டண்டான டூல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ட்ரெண்ட் லைன் அப்படின்றது ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த டூலை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி இந்த ஒரு கனெக்ஷன்லேருந்து அந்த ஒரு கனெக்ஷன் வரைக்குமே நம்ம இந்த டூலை வச்சு தான் நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். இந்த ட்ரெண்ட் லைன்லேயே வந்து இன்னும் ஒரு சிலர் சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனே வந்து நம்ம வந்து சேனல் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ஆகட்டும், இல்லை ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆகட்டும், லைன் ரிலேட்டடாக எல்லா விஷயத்தையுமே நம்ம அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து நம்மளால ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ லெஃப்ட் கொடுத்துட்டு ரிமோட் ட்ராயிங் கொடுத்துருவோம். ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து ஏரோ. இந்த ஏரோ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில அனலைசஸ்லாம் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபியூச்சரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி ஏரோ வந்து யூஸ் பண்ணுறது வழக்கம். நிறைய பேர் ஒரு விஷயத்தை வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுறது இந்த ஏரோ. சில பேர் வந்து இந்த ஏரோ வந்து ட்ரெண்ட் லைனாக கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெண்ட் லைனாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் லைன், வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டூல். ட்ரெண்ட் லைனுக்கு அடுத்து ரோலில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான டூல் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன். இந்த ஹரிசாண்டல் லைன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் வரைக்கும் ட்ராக் பண்ணணும் அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அந்த பாருங்க ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்டாங்கிளில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஹரிசாண்டல் லைனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு சிங்கிள் கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேக் எவ்வளோ தூரம் போனாலுமே சரி, நீங்கள் ஓல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஹரிசாண்டல் லைனை வந்து சூஸ் பண்ணுறது பெட்டர். அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் இது ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹரிசாண்டல் லைனை வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா சார்ட்டில் ஒரு கோடே வந்து போட்டுரும். மொத்த சார்ட்லையுமே இந்த ப்ரைஸில் 101.774 இந்த ப்ரைஸில் மொத்த ஒரு சின்ன ஒரு கோடே வந்து போட்டுரும். ஆனால் ஹரிசாண்டல் ரே டூலை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எந்த டேட்டில் வந்து கிளிக் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் இருந்து அடுத்து மார்க்கெட் வந்து எத்தனை நாள் மூவ் பண்ணாலும் சரி மொத்தத்துக்கும் சேர்த்து வந்து ஒரு கோடை வந்து போட்டுரும். ஹரிசாண்டல் ரேக்கும் ஹரிசாண்டல் லைனுக்குமே வந்து இதுதான் டிஃபரன்ஸ். கீழே வந்தீங்க அப்படின்னா பேரல் சேனல்ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டூல் தான். இந்த டைம் பீரியட் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போ பேரல் சேனல் வச்சு நான் வந்து ட்ரா பண்ணுறேன். பேரல் சேனல் இருக்குது. கீழே ஏப்ரல் 21 ஏப்ரல் 29 வரைக்கும் வச்சு ட்ரா பண்ணுறேன். இங்கே ஒரு லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் அப்படியே மவுஸை மேலே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சேனலாக உங்களால் வந்து ட்ரா பண்ண முடியும். நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனை வச்சு ஒவ்வொன்றும் தனித்தனியாக பண்ணுறதை விட இந்த பேரல் சேனலை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் அக்யூரேட்டாக பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனை வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இதையும் கனெக்ட் பண்ணுவீங்க. போயிட்டு இங்கே ஒரு கனெக்ஷன், இங்கே ஒரு கனெக்ஷன், இங்கே ஒரு கனெக்ஷன் சொல்லிட்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி கனெக்ட் பண்ணாமல் இந்த பேரல் சேனலை வச்சு சேனல்
ப்ரைஸ் மட்டுமே தான் நம்மளால ட்ராப் பண்ண முடியுமே தவிர்த்து நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ட்ரெண்ட் லைனை வச்சு நீங்கள் சேனல் வந்து ட்ராப் பண்ணுறதை விட பேரல் சேனல் வச்சு ட்ராப் பண்ணுறது பெட்டர். செகண்ட் ஒன்னும் பார்த்தாச்சு. இப்போ தேர்ட் ஒன் இப்போ வந்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஒன்ல இம்பார்ட்டண்டான ஒன்று ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நிறைய பேர் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க ஏராளம். இப்போ ஃபிபனாச்சி வச்சு தான் சில பேர் வந்து இதோடைய ரிட்ரேஸ்மெண்ட்டை வந்து கெஸ் பண்ணுவாங்க. எந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆக போகுது, 0.5ல வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதா, இல்லை 0.618ல் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதா. ஏன்னா அந்த ரெண்டு வேல்யூவுமே தான் நம்ம ட்ரேடிங்கில் வந்து கோல்டன் ரேஷியோ வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு வேல்யூலுமே எந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றத கெஸ் பண்ணுறதுக்கு ஃபிபனாச்சி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டூல். ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது நீங்கள் வந்து உங்களோட சார்ட் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து ஒரு கோடெல்லாம் இருக்கும். சைடில் நான் வந்து பிக்சர் போடுறேன். ஸோ எனக்கு இது கன்வீனியன்ட்டாக இருக்குன்றனால நான் அப்படி மாற்றி வச்சிருக்கேன். ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அந்த அளவுக்கு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனை வச்சு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு மார்க்கெட் எந்த இடத்துல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆன மார்க்கெட் எந்த அளவுக்கு மூவ் ஆகும் அப்படின்றத கெஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு, அதாச்சும் மார்க்கெட் இங்கே இருக்கு. ஸோ இது வந்து இப்போ வந்து ஒரு செல் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்கு. செல் ட்ரெண்டில் போதெல்லாம் ஓகே தான். ஆனால் எந்த அளவுக்கு போகும் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. 3 பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு டாபிக் தான். உங்களுக்கு வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு டாபிக். ஏன்னா இப்படி தான் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்கு. அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். இதோடைய கோல்டன் ரேஷியோ பாயிண்ட்னா 0.5, 0.618 அப்புறம் 1. இது 3 தான் வந்து இதோடைய ஒரு கோல்டன் ரேஷியோ பாயிண்ட்னு சொல்லலாம். சாரி, இங்கே இருக்கு பாருங்க. 1.618 வந்து ஒரு கோல்டன் ரேஷியோவான ஒரு வேல்யூவான ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3ன்ட்டு நம்ம வந்து பண்ணி அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கும் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனுமே வந்து ஒரு பெரிய டாபிக். அதை நம்ம டூலை தாண்டி அது வந்து ஒரு டாப்பிக்காகவே நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து பார்ப்போம். ஸோ டூலை இப்படி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு பேசிக்காக நான் வந்து சொல்கிறேன். ஃபோர்த் ஒன், இதில் வந்து ப்ரஷ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டூல் தான். சும்மா நம்ம வந்து ஒரு ப்ரஷ்லாம் வச்சு ட்ரா பண்ணிட்டு இருப்போம்ல ஒரு சாஃப்ட்வேரில், அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் அப்படி சும்மா அதை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டூலுங்க. 80% பேர் வந்து ரெக்டாங்கிளை தான் வந்து சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டண்ட்டும் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளே வந்து அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெக்டாங்கிள். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து கீழே வந்து ட்ரா பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஜிபிபி யூஎஸ்டிக்கு ட்ரா பண்ணி வச்சிருக்கேன், ஏயுடி யூஎஸ்டிக்கு ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். இதை பாருங்க, ஃபுல்லாக ரெக்டாங்கிள் வச்சு தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். சில பேர் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஹரிசாண்டல் லைனை வச்சும் பண்ணுவாங்க. ஆனால் நான் ரெக்டாங்கிள் வச்சு தான் வந்து பண்ணுவேன். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கால் அவுட் வந்து எனக்கு வந்து பர்சனலாக நிறைய யூஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஏதாச்சும் வந்து மென்ஷன் பண்ணி வைப்பேன். இப்போ நான் அதையும் காட்டுறேன். இதை பாருங்கள், இதெல்லாம் நான் பாருங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கால் அவுட் வச்சு தான் இந்த வேல்யூ வந்து போடுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம பேக்கப் வைக்கும்போது ப்ரைஸ் வந்து ரொம்ப கிளியராக தெரியாது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. அனலைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால் அவுட். 6th ஒன்ல இருக்கக்கூடிய டூல்ஸில் எதுவுமே எனக்கு யூஸ்ஃபுல் இல்லை. ஓகே, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் கூட ஒரு சில டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் பிகினர் ஸ்டேஜில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறது நல்லது தான். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் நான் வந்து பின் பண்ணி வைக்கல. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸ்னே சொல்லலாம். இவ்வளோ தான் நம்ம ரிஸ்க் வைக்கிறோம், இவ்வளோ தான் ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு டூல்னே சொல்லலாம். லாங் பொசிஷன்றது இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு பை ஆர்டர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்றத நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் பிப்பை வந்து கால்குலேட் பண்ணி இருக்காது முடியாது எல்லா டைமுமே. அதனால் இந்த லாங் பொசிஷனில் நீங்கள் எந்த ப்ரைஸில் எடுக்கிறீங்களோ அந்த ப்ரைஸில் ஒரு சிங்கிள் கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதே வந்து ஓப்பன் ஆகிடும். கீழே இருக்கிறது வந்து செல் சைடு போகும், மேலே இருக்கிறது வந்து பை சைடு போகும். இதுதான் வந்து லாங் பொசிஷன் சொல்கிறாங்க. இப்போ செல் சைடில் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வரைக்கும் தான் என் ஸ்டாப் லாஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி மேலே எடுத்துக்கலாம். என்னோட டேக் ப்ராஃபிட் வந்து இன்னுமே ஐல இருக்கணும். இந்த பாருங்க, இந்த விக்கு கிட்ட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ட்ராக் பண்ணி நீங்கள் மேலே வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து எல்லா வேல்யூமே வந்து காட்டிடும். இப்போ நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்க. இப்போ இது சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் எல்லா வேல்யூமே காட்டிடும். நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்க, எத்தனை பிப்பெட்டு இல்லை பர்சன்டேஜ் வைஸும் சரி. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரன்னிங், அதாச்சும் இப்போ கேண்டில் ஸ்டிக் வந்து இப்போ பை சைடு போகுது அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்றத இங்கே வந்து காட்டிகிட்டே இருக்கும். அது செல் சைடு போதுன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து காட்டிகிட்டே இருக்கும். உங்கள் ரிஸ்க்கு எத்தனை பர்சன்டேஜ் உங்களோட ப்ராஃபிட் வந்து இருக்குது அப்படின்றத காட்டும். அதனால தான் நான் வந்து ரொம்ப மெயினாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1:5.23%, அதாச்சும் கிட்டத்தட்ட 5.5 மடங்கு. உங்களோட லாஸ் 1 மடங்கு அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் 5.5 மடங்குக்கு நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்குறதுக்கு தான் இந்த லாங் பொசிஷன் டூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் இந்த டூலில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து
ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா, லாங் பொசிஷன் பார்த்தாச்சு. இப்போ அப்படியே அந்த ஷார்ட் பொசிஷனையும் வந்து பார்த்துருவோம். ஷார்ட் பொசிஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம பை ஆர்டருக்கு வந்து போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம செல் ஆர்டர் ஏதாச்சும் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த பிரைஸ் நான் செல் ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ நான் இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். இதுலேருந்து கொஞ்சம் தூரம் நான் வந்து ப்ராஃபிட் வைக்கிறேன், அதாச்சும் டேக் ப்ராஃபிட் வைக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு 0.00132%, அதாச்சும் பிப்பு உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சிருக்கீங்க. கீழே வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு. இப்போ வந்து இந்த ப்ராஃபிட்டோட மடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.75, அதாச்சும் உங்களோட லாஸ் ஒரு மடங்கு அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் 1.25 மடங்கு. ஸோ இதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூலை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவே வந்து பார்ப்போம். ஸோ ஷார்ட் பொசிஷன், லாங் பொசிஷன் இந்த ரெண்டு டூலும் இதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். டே ரேஞ்ச் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட், அதாச்சும் இத்தனை நாள் என்னோட டார்கெட் வந்து போயிட்டு இருக்கு, இத்தனை கேண்டில் ஸ்டிக் போயிட்டு இருக்கு, 4 ஹவர்ஸ்ல வச்சுன்னா இத்தனை கேண்டில் ஸ்டிக் போயிருக்கு பாரு, இந்த இடத்துல இந்த ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கு, இந்த ஃபார்மேஷன் நடந்ததுனால இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தா எத்தனை நாள் கழிச்சு என்னுடைய ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆயிருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா எண்ணிட்டு இருக்க முடியாது. 1 2 3 4 5 6 இத்தனை டேட் இருக்கு இப்படிலாம் வந்து எண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்திருந்தா இந்த இடத்துல என்னோட டேக் ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆயிருந்தா எத்தனை நாள் ஆயிருக்கும், எத்தனை கேண்டில் ஆயிருக்கும் அப்படின்றத பார்க்கணும்னா ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த கேண்டில் ஸ்டிக் வரைக்கும் ஜஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ட்ராக் பண்ணாவே போதும். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் 53 கேண்டில் வந்து உங்களுக்கு வந்துருக்கு. 2 நாள் 5 மணி நேரம் ஆயிருக்கும் உங்களோட டேக் ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகிறதுக்கு. இந்த டைம் பீரியடுக்குள்ளே எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றதையும் வந்து காட்டிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாகவே இருக்குது. அடுத்தபடியாக ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டூலு. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து மொத்தமும் காட்டிடும். எவ்வளோ வந்து பிப்பு ஸ்டாப் லாஸ், எவ்வளோ பிப்பு டேக் ப்ராஃபிட் அப்படின்றத மொத்தமும் காட்டிடும். நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கல, நான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் போட்டு பார்க்கல, நான் வந்து ஜஸ்ட்டு இங்கே என்ட்ரி எடுத்தால் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்ட்டு நான் டக்குன்னு பார்க்கணும். அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்சை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா எனக்கு ஸ்டாப் லாஸ் எது வரைக்கும் இருக்கும், எவ்வளோ பிப்பு இருக்கும், 73 பிப்பு வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து வச்சிருப்பீங்க. நான் வந்து டேக் ப்ராஃபிட் வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே இந்த இடத்துல நீங்கள் டேக் ப்ராஃபிட் வைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ, கிட்டத்தட்ட 70-75 பிப்புக்கு மேலே வருது. பிப்பட் பார்த்தீங்கன்னா 741 சம்திங் வருது. ஸோ இந்த மாதிரி பிப்பும் பிப்பட்டையும் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் டூல் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தபடியாக எயித் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஐகான், என்ன சொல்லலாம் இமோஜின்னு வச்சுக்கலாமே, இமோஜின்லாம் ஐகான். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் நிறைய இமோஜி இருக்குது. இதை நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது, யூஸ் பண்ணதும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இது வந்து ஜஸ்ட் பேசிக் தான். நீங்கள் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து மெஷர். இந்த மெஷர் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு கேட்டகரியில் இந்த ஒரே ஒரு டூல் தான் இருக்குது. இந்த மெஷர் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மேலே ஒன்று பார்த்தோம் தெரியுங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்துக்கலாம், டே ரேஞ்ச் பார்த்துக்கலாம், நீங்கள் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ டேக் ப்ராஃபிட் வைக்கிறீங்கன்றதையும் வந்து ரெண்டுத்துலையும் மூலியமாக பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மெஷர் ஒரு டூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மொத்தத்தையும் இந்த ஒரே டூலில் நம்மளால வந்து பார்த்துக்க முடியும். பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை கேண்டில்ஸ் வந்து ஃபார்மேஷன் நடந்திருக்கு, எத்தனை நாள் ஆகிருக்கு, 5 days 18 hours, எவ்வளோ வால்யூம் வந்து ட்ரேட் ஆகிருக்கு, எவ்வளோ பிப்பட்டு பர்சன்டேஜ், மொத்தத்தையுமே வந்து இந்த மெஷர் அப்படின்ற ஒரே டூலில் வந்து நம்மளால வந்து பார்த்துக்க முடியும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் டூல். இந்த ஜூம் டூல் வந்து எதுக்கு வந்து ஜூம் டூல் வந்து யூஸ் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். கிளிக் பண்ணி இந்த இடம் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் மட்டும் ஒரு ஜூம் நம்மளால் பார்க்க முடியும். நான் இந்த இடத்த வந்து நான் வந்து ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு மைனஸ். நெக்ஸ்ட் படியாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்ன்றது ஒரு இம்பார்ட்டனே இல்லாத ஒரு டூல், யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல் நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், மேக்னெட் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா அதே ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கும், ஒரு ப்ரைஸ் எடுத்துக்கும். தெரியுதுங்களா? இப்போ நான் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கிட்ட தான் போகிறேன், அதே வந்து ஒரு ப்ரைஸ் வந்து எடுத்துக்கிறதுனால நிறைய தப்புகள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளே பார்த்து ஓகே இந்த பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணணும்னு நம்மளே பார்த்து ட்ராப் பண்ணுறது வேறு. இதுவே வந்து ஒரு ப்ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டு அதுவே வந்து மாறிட்டு இருக்கிறதுன்றது ஒரு செட் ஆகாத ஒரு விஷயமா எனக்கு தோணுது. ஸ்டே இன் டிராயிங் மூட், அதாச்சும் இந்த நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு டூலை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டூல்லே தான் இருக்கும். எந்த டூலும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்காது, இதே டூலில் தான் இருக்கும். பாருங்கள், இதே டூலில் தான் இருக்கும், எந்த டூலுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்காது. அதே நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே வந்து இந்த கிராஸ் அந்த டூலுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா அதுதான் ஒரு டிஃபால்ட்டான ஒரு டூல் ட்ரேடிங் வியூவில். ஆனால் அந்த டூலுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். எல்லாமே நீங்கள் வந்து ஒரே ஒரு டைம் தான் அந்த டூல் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்புறம் டிஃபால்ட் டூல்
டூல் கிராஸ் அந்த டூலுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் டூல் நீங்களே சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸ்டே இன் டிராயிங் மூட் டூலோட கான்செப்ட் இதுதான். ஓகே, ரிமூவ் டிராயிங்ஸ் கொடுத்துருவோம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஆல் டிராயிங் டூல்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணுறோம், அப்போ இந்த சர்க்கிளில் ட்ரா பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த கால் அவுட் அந்த வச்சு ட்ரா பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த வந்து இவ்வளோ விஷயத்தை நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் நீங்கள் வந்து பின்னாடி இப்படி போகும்போதோ இல்லை ஜூம் அவுட் பண்ணும்போதோ இந்த வந்து கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. தெரியாமல் மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இந்த லாக்கை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த விஷயத்தை வந்து மூவ் பண்ணவே முடியாது. இந்த டிராயிங் வந்து உங்களால் மூவ் பண்ணவே முடியாது. இதை வந்து டிசேபிள் பண்ணிட்டு உங்களால் எல்லாத்தையுமே வந்து மூவ் பண்ண முடியும். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க, தேவையில்லாத போது நீங்கள் அன்லாக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஐ டிராயிங்ஸ், ஐடு இண்டிகேட்டர்ஸ், ஐடு பொசிஷன் ஆர்டரு, அப்புறம் ஐடால். இதை வந்து எப்படின்னா எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக நம்மளால் ஹைட் பண்ணிக்க முடியும். இப்போ ஐ டிராயிங் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்மளால் ஹைட் பண்ணிக்க முடியும். டிராயிங்ஸை மட்டும், இண்டிகேட்டர்ஸ்லாம் அப்படியே இருக்கும். மேலே இண்டிகேட்டர்ஸ் எனேபிள் பண்ணிடுறேன் பாருங்கள். ஐடு இண்டிகேட்டர்ஸ்னா இண்டிகேட்டர்ஸ் மட்டுமே ஹைட் பண்ணிக்க முடியும். டிராயிங் வந்து எனேபிள் ஆகிடும். ஐடு பொசிஷன், அதாச்சும் சில பேர் வந்து ட்ரேடிங்லேயே வந்து ஆர்டர்ஸ்லாம் எடுப்பாங்க. நம்ம வந்து MT4ல் வந்து எடுக்கிறோம், அதனால் நம்மளால் இது வந்து பண்ண முடியல. இப்போ ஐடு ஆல் அப்படின்னா மொத்தமுமே வந்து ஐடு ஆகிடும். உங்களால் வந்து கேண்டில் ஸ்டிக்கை மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். திருப்பி வந்து ஐடால் வந்து நீங்கள் என்ன எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா மொத்தமும் வந்து வந்துடும். ஜஸ்ட் நம்ம ஐட் தான் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணல. ட்ராஷ்ன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். மொத்தத்தையுமே நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். என்னென்ன வேணும், இண்டிகேட்டர்ஸ் வேண்டாமா டக்குன்னு டெலீட் பண்ணிடலாம். டிராயிங் வந்து 3 இருக்கான், அதாச்சும் 3 வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். 3 வந்து டெலீட் பண்ணிடலாம். 2 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து டிராயிங்கும் நான் டெலீட் பண்ணிடணும், இண்டிகேட்டர்ஸும் டெலீட் பண்ணால் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன், அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இவ்வளோ தான் அந்த டூல்ஸ் அப்படின்னு சொல்ல வந்து அதுக்குள்ளே கீழே இன்னொரு டூல்ஸ் இருக்குது, சொல்லவே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இது வந்து ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார் பண்ணி வச்சது எல்லாமே சின்னதாக ஒரு ஐகான் மாதிரி உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் டூல்ஸ் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. இதையும் தாண்டி ட்ரேடிங்கோட ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ டூல்ஸ் வைஸ் இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களுடைய ஒரு ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, இல்லை ட்ரேடிங்கை பற்றி ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னா நம்ம வீடியோவை தாராளமாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அடுத்த ஒரு டாபிக், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணலாம். பாய் 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 பாய்.